இணைந்த தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுதலின் மூலமாய் நித்திய ஜீவ வாசலை திறந்து எங்களை வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த திருநாள் அதிகாலை திருவிருந்து வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்டிகை வழிபாட்டிலே நாங்கள் குடும்பமாய் பங்கு பெறுவதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய திருவார்த்தைகள் மூலமாய் சாக்கிரமத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல கால சூழ்நிலைக்காய், இந்த அதிகாலை நேரத்திற்காய் நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 126வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 126. இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. 126வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம் அல்லேலூயா, விண்ணின் வேந்தை போற்றுவோம் அல்லேலூயா, அவர் தாழ்ந்து உயர்ந்தாரே அல்லேலூயா, மாந்தர் மீட்பரானாரே அல்லேலூயா. பாடலுபவித்தவர் அல்லேலூயா,
உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நின்ற வண்ணமாக உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய ஆராதனை முறைமையை முதல் திருவசனங்களை முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா, இன்று கிறிஸ்து எழுந்தார். மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானார். இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் நாம் மரித்தாலும் பிழைப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும்
உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்திலே அன்பும் சினையுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கைகிறோம். ஒரே நடவாமல் கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிவிடவில்லை. எங்களுக்கு மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னியும். உமது பரிசுத்த ஆவியானவருக்கு மனசாட்சியை பெற்றோரும் உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமது ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. அவரும் மதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோமாக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். இரக்கங்களின் கடவுளே, வாழ்வின் கடவுளாய் உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் இனி மரித்தோரிடத்தில் தேடப் போவதில்லை. மரணத்தின் ஆழியிலிருந்து எங்களை அவரோடு எழுப்பி உம்முடைய கிருபையினால் எங்கள் வாழ்வை புதுப்பியும். எங்கள் இருதயத்தையும் மனதையும் கிறிஸ்துவோடுள்ள உயிர்த்தெழுதலின் வாழ்வினாலே நிரப்பி நித்திய வாழ்வின் முழுமைக்கு நேராய் உம்முடைய மக்களாய் வளர அருள் தாரும். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய ஆவியரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம், அதிகாரம் 22, வசனங்கள் 1 முதல் 20 வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 20 வரை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே.
துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபங்கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்புத்தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பயங்கருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உம்மைக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேத பாடம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைகளுக்கு எழுதிய முதலாம் நிருபம் 15வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. 1 கொரிந்தியர் 15 20-28 வரை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆதிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 123வது பாமாலை பாடுவோம். பாமாலை 103. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்றே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Alleluia, Alleluia, Alleluia. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றியாயிற்றே. கெம்பீர ஸ்துதி செய்வோமே. Alleluia.
இந்த மகிழ்ச்சியான நாளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. மார்க்கு 16 வசனம் 1 முதல். ஓய்வு நாளான பின்பு மகதலேனாள் மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவரும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனாள் மரியாளும் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவள் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவளுக்கு கேட்ட பொழுது நம்பவில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக 23ஆம் பக்கத்தில் இருக்கின்ற வாலிபர் மூவரின் கீதத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தர் சிருஷ்டிகள சிருஷ்டிகளே கரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயம் மேலுள்ள ஜலங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மூடுபனியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பனிக்கட்டியே குளிரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். உறைந்த நீரே உறைந்த மழையே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவது. மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்தெழும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீரூற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மகாமச்சங்களே நீர் வாழும் சகல ஜந்துக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்கள் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்மை உடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே அசரியாவே மிகாவேலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையார் தயவு செய்து அமருங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜெப பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஜீவனுள்ள கண்மலையும் மீட்பெருமாக்கிய அன்பின் ஆண்டவரே,
உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற உம்மிலே விசுவாசம் வைக்கின்றவர்களாய் இந்த உயிர்ப்பு திருநாள் காலை வழிபாட்டிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடியிருக்கிறோம். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர், எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உம்முடைய திருவசனங்களின் வழியாய் எங்களை ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை பலிபீட பணியாளர்களாய் பலிபீட பணியாளருடைய குடும்பங்களின் சார்பிலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. பல நிகழ்வுகள் வரலாற்றிலே பிறந்துள்ளது. ஆனால் ஒரு நிகழ்வால் வரலாறே பிறந்துள்ளது. அந்த நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு. 4 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் மிகவும் தெளிவாக பதிவு செய்துள்ள இந்த வரலாற்று நிகழ்ச்சி இன்றைக்கும் நம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து வருகின்ற சாட்சிகளாய் நம்மை வழி நடத்துவதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள், மார்க் 16ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரத்தின் முதல் 12 வசனங்கள், யோவான் 20ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள் இந்த உயிர்த்தெழுந்த வரலாற்றை 4 நற்செய்தி நூல் ஆசிரியர்களால் மிகவும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலை நாம் தியானிக்கின்றோம், தரிசிக்கின்றோம். இந்த ஆண்டிலே நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய இந்திய திருச்சபை உயிர்த்தெழுதலை ஒரு எல்லையற்ற மாற்றுருவாக்கத்தின் வழியாக சந்திப்பதற்கு அல்லது கொண்டாடுவதற்கு நம்மை அழைத்திருக்கின்றது. செலிப்ரேட்டிங் பவுண்ட்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அளவற்ற அல்லது எல்லையற்ற மாற்றுருவாக்கத்தை கொண்டாடுவதற்கு அல்லது அதை அனுசரிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி பயணத்திலே 3 முறை தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன் அறிவித்திருக்கின்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலின் சூழலை குறித்து மிகவும் தெளிவாக தன்னுடைய சீடர்களோடு மக்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி பயணத்திலே அற்புதங்களை செய்கின்ற போது லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நாயினூரில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணுடைய மகனை உயிரோடு எழுப்பின வரலாறும், மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே யவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பின வரலாறும், யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவை உயிரோடு எழுப்பின வரலாறும், நற்செய்தி நூல் ஆசிரியர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்கப்படுகின்ற உயிருற்றெழுந்த ஆற்றலை நாம் சிந்திப்பதற்கு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றல் உயிருற்றெழுகின்ற சூழலை உருவாக்குவதற்கு நம்மை வழிநடத்துகின்றதை இந்த பகுதிகளின் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்கின்ற போது அன்றைக்கு இருந்த மக்கள், அதாவது அன்றைக்கு சிலுவையின் அடியிலே ஆண்டவரை தரிசித்த அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையிலே தங்களுடைய பற்றுறுதி வாழ்வை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் சிதைந்து போயிருந்த ஒரு மானுடமாய் காணப்பட்டார்கள்.
இந்த சிதைந்து போயிருந்த, நம்பிக்கை இழந்து போயிருந்த பின்புலத்தில்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அரங்கேறுகின்றது. 2025ஆம் ஆண்டின் ஈஸ்டர் பண்டிகையை ஆசரிக்கின்ற நம் அனைவருடைய நினைவலைகளிலே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாழ்வியலாக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற நாம் இந்த ஈஸ்டர் பண்டிகையை அல்லது இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் ஆசீர்வாதத்தை ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சிந்தனையோடு கூட நம்முடைய வாழ்வியலாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த காலை நேரத்தின் தியானம் நமக்கு துணை செய்வதாக. இந்த மாற்றுருவாக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை மும்மணி தியானம் முடிகின்ற போது முடிவுரையிலே நான் நினைவுபடுத்தினேன், அன்றைக்கு அந்த நூற்றுவர் தலைவன் சிலுவையின் அடியிலே நின்று ஒரு மாற்றம் பெற்றவனாய் அந்த சிலுவையின் அடியிலிருந்து புறப்பட்டு சென்றான் என்று சொல்லி, அந்த புரிந்து கொள்ளுதலோடு மும்மணி தியானத்தை நிறைவு செய்து புறப்பட்டு சென்ற நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் மறுபடியும் ஆலயத்திற்குள்ளாய் வந்திருக்கின்றோம். நிச்சயமாய் நம்முடைய மாற்றம் ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேரான வழிநடத்தலாய் இருப்பதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. இன்றைக்கும் ஒரு மாற்றுருவாக்கத்தை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நினைவுகளிலே பதித்து கொண்டவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை மறு அர்ப்பணம் செய்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மாற்றம் அல்லது இந்த மாற்றுருவாக்கத்தின் சூழ்நிலை அன்றைக்கு நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்கின்றபடி அன்றைக்கும் ஒரு அரங்கேற்றம் அடைந்ததை நாம் பார்க்கின்றோம். நாம் படிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றான். பயப்படாதிருங்கள் என்கின்ற இந்த செய்தியானது அதற்கு முன் இருக்கின்ற வசனத்தின் நிறைவு பகுதியை பார்க்கின்ற போது பயந்தார்கள் என்று அதற்கு முன் உள்ள வசனம் முடிவடைகின்றது. ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலை. ஏனென்றால் ஏற்கனவே நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலைப்பாடு அங்கே காணப்படுகின்றது. ஆக நம்பிக்கை இழந்து போன மக்கள் பயம் நிறைந்த சூழ்நிலையிலே தங்களுடைய வாழ்வை அன்றைக்கு அமைத்து கொண்டவர்களாய் கல்லறையை நோக்கி கடந்து வருகின்றார்கள். அப்படி கடந்து வருகின்ற அந்த கூட்டம் அல்லது பயந்திருந்த அந்த கூட்டம்தான் பயப்படாதிருங்கள் என்கின்ற செய்தியை கேட்கின்றது. இவர்கள் பயப்படுவதற்கு அல்லது அச்சப்படுவதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் இயேசு மாத்திரம்தான் இவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்தார். இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு உண்டு உறவாடினவர்கள், அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை ருசி பார்த்தவர்கள், இயேசுவே இவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்தார். இந்த நம்பிக்கை இப்பொழுது கல்லறைக்குள்ளாக அடைக்கப்பட்டு விட்டது. சிலுவையில் அடிக்கப்பட்டு கல்லறைக்குள்ளாக அடக்கப்பட்டு விட்டது. ஆக நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. அவரோடு கூட வாழ்ந்த பேதுரு இயேசுவை மறுதலித்ததும், பொருளாதாரத்தை கையிலே வைத்திருந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்ததும், கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கைது செய்யப்படுகின்ற போது அந்த சீடர்கள் அனைவரும் விட்டு ஓடிப்போனதும் இந்த நம்பிக்கை இழப்பிற்கு ஒரு அடித்தளமாய் அமைந்து விட்டது. இந்த நம்பிக்கை இழப்புதான் ஒரு இனம் புரியாத அச்சத்தை, ஒரு பயத்தை அங்கே உருவாக்குகின்றது. இந்த பய உணர்வோடு கூட தான் அந்த பெண்கள் கல்லறையை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அந்த பய உணர்வோடு கூட தான் திடீரென்று அந்த வாலிபனை கண்டவுடனே பயந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த குரல் ஒலிக்கின்றது, பயப்படாதிருங்கள். தேவதூதன் மூலமாக இந்த வார்த்தையை
பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை கேட்ட அந்த இடம் பயம் களைந்தெறியப்படுகின்ற அல்லது அச்சத்திலிருந்து நீக்கம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்குகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற போதும் இருளிலே மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் அவர்களிடத்திலே வந்து நின்று சொன்ன அதே வார்த்தை தான் பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை. அன்றைக்கு இயேசுவின் பிறப்பின் நேரத்திலேயும் பயப்படாதிருங்கள் என்கின்ற வார்த்தையின் மூலமாய் தேவதூதன் அந்த அச்சத்திலிருந்த பயத்திலிருந்த மக்கள் கூட்டத்தை தைரியப்படுத்துகின்றான். இன்றைக்கு இயேசுவின் உயிர்ப்பு நேரத்திலேயும் அதே வார்த்தை தேவதூதன் மூலமாய் கடந்து வந்து பயத்தில் இருக்கின்ற அச்சத்தில் இருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பயம் நீங்க செய்து அல்லது அச்சம் களைய செய்து பயப்படாது இருக்கின்ற எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனையை அவர்களுக்கு கொடுக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு பயம் பல விதத்திலே நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பயம் நிறைந்த சூழ்நிலை நம்மை பல விதத்திலே நம்மை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வீர்களேனால் எல்லாரும் ஏறத்தாழ அரசு தேர்வு எழுதி முடித்து விட்டார்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இன்னும் பெரிய வகுப்புகள் எல்லாம் தங்களுடைய தேர்வை முடித்து விட்டார்கள். இப்போ இவங்களுடைய மனதில் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? ரிசல்ட்டை குறித்ததான பயம் இருக்கா? இந்த பயம் எவ்வளவுதான் நீங்கள் தைரியம் கொடுத்தாலும் அந்த உள் மனசுக்குள்ளே அந்த ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் அந்த பயம் எவ்வளவுதான் நல்லா எழுதியிருந்தாலும், எவ்வளவுதான் முழுசாக நான் எல்லாத்தையுமே நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த உள் மனசுக்குள்ள அந்த ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். அன்பான பிள்ளைகளே, தேர்வு எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஏன்னா உங்களை தேர்வுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த பலிபீடத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? உங்களை முழங்கால் போட்டு ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பித்து இருக்கிறோம். பயப்படாதீங்க. நீங்கள் எழுதின தேர்வுக்குரிய நல்ல ரிசல்ட் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு தைரியம், ஒரு பயம் இல்லாத ஒரு எதிர்காலம், பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பயம் நீங்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அந்த நாட்கள்லாம் +2 முடிச்சுட்டா அல்லது 10th முடிச்சுட்டா அடுத்த வகுப்புன்னு போயிடலாம். ஆனால் இப்போ ஒரு பெரிய தடைக்கல், இயேசுவினுடைய கல்லறைக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெரிய தடைக்கல் என்ன இருக்குது? நீட் எக்ஸாம். எக்ஸாம்ன்ற ஒரு பெரிய கல் என்ன செஞ்சிருக்கு? இப்போ முன்னாடி நிற்கிது. இந்த நீட் எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் வாங்கலைன்னா என்ன செய்ய முடியாது? மெடிசின் போக முடியாது. அந்த கவுன்சிலிங்கில் நமக்கு தேவையான எதிர்காலத்தை அல்லது கல்லூரியை அல்லது நமக்கு தேவையான படிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நீட் அப்படிங்கிற ஒரு பெரிய தடைக்கல் நமக்கு முன்னாடி, பிள்ளைங்களுக்கு முன்னாடி நிற்கிது. இதில் பாஸ் பண்ணிட்டாலும் அதில் பாஸ் பண்ணணும், அதில் கட் ஆஃப் மார்க் வாங்கணும். ஆக இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தடைக்கல் முன்னாடி நிற்கிது. பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த கல்லறையின் வாசலை அடைத்திருந்த அந்த கல்லை புரட்டுவதற்கு ஒரு தேவதூதனை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய நீட் எக்ஸாம்ங்கிற தடைக்கல்ல புரட்டி தள்ளுவதற்கு ஒரு தேவதூதனை அனுப்புவார். உங்களுடைய பிள்ளைங்களுடைய நீட் எக்ஸாமுக்காக ஒருவேளை நீங்கள் பயப்படலாம். பிள்ளைங்க நீங்கள் எழுத போகின்ற நீட் எக்ஸாமுக்காக பயப்படலாம். பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த கல் புரட்டப்பட்டது வரலாறு. அதற்கு ஒரு தேவதூதனை ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்தினது உண்மை. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தடைக்கல்லை நீக்குவதற்கு ஒரு தூதனை உங்களுக்கு முன் அனுப்புவார். பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்ததான பயம். படித்து முடிச்சதுக்கு பிற்பாடு வேலை கிடைக்குமா? படித்து முடிச்சதுக்கு பிற்பாடு நான் விரும்பின இடத்துல வேலை வாய்ப்பு அமையுமா? திருமண காரியத்தை குறித்ததான பயம், குழந்தை பாக்கியத்தை குறித்ததான பயம், எதிர்கால சூழ்நிலைகளை குறித்ததான பயம். இப்படி இன்றைக்கு மானுடம்
பல விதங்களிலே ஒவ்வொரு படிநிலைமையிலும், மாணவ பருவத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து பெற்றோராக முதியவர்களாக ஒவ்வொரு விதத்திலே பயத்தை நமக்குள் நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு வியாதியோட ஒரு மருத்துவர் இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, இந்த சிடி ஸ்கேன் அல்லது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, இந்த எண்டோஸ்கோபி பண்ணிட்டு வாங்க, அல்லது இந்த பரிசோதனையை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. என்னதான் நமக்குள்ள கிறிஸ்தவ விசுவாசம் ஆழமா இருந்தாலும் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும், அந்த டாக்டர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி நம்ம காதில் கேட்குற வரைக்கும் ஒரு இனம் புரியாத பயம். என்னுடைய வியாதி வித்தியாசமா இருக்குமோ, என்னுடைய வியாதியில நான் செத்து போயிடுவேனோ, என்னுடைய வியாதியில நான் எங்கே பலவீனமாயிருவேனோ, ஒரு இனம் புரியாத பயம் இன்றைக்கு மனுக்குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது எந்த விதமான பயத்திற்கும் இடம் இல்லை, எந்த விதமான அச்சமும் நாம் அடைய வேண்டிய அவசியமில்லை. காரணம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மோடு கூட இருக்கின்றது. அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்திலே ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு பயந்த சூழ்நிலையிலே கல்லறையை நோக்கி சென்ற பெண்களுக்கு தேவதூதன் மூலமாய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய செவிகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். அச்சம் நிறைந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பயம் நிறைந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய், ஒரு மாற்றுருவாக்கத்திற்குள்ளாய் நம்மை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். திரும்ப திரும்ப நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, மீண்டும் மீண்டும் நம்மை அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த உலகம் சார்ந்த நிலைப்பாடுகள் நம்மை பயம் நிறைந்த சூழ்நிலையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம். அன்றைக்கு இயேசுவை துணிகளிலே, கந்தை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள் என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த துணிகள் சுற்றப்பட்ட நிலைமையிலே இயேசுவை தரிசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சுற்றி இருந்த சீலை அந்த கல்லறைக்குள் ஒரு மூலையிலே கிடந்தது. இயேசு அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அந்த ஆண்டவருடைய ஆற்றல் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய ஆளுகை தான் இன்றைக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக, அச்சத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற தைரியத்தோடு நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். தொடர்ந்து அந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில். இங்கே அச்சம் மாத்திரமல்ல, ஒரு அழுகையின் சூழ்நிலை அங்கே நிலவுகின்றது. அச்சம் மாத்திரமல்ல, ஒரு அழுகையின் சூழ்நிலை. ஏன் இந்த அழுகை? ஏன் இந்த கண்ணீர்? ஒருவேளை அந்த இடத்துல மரியாளுடைய நிலைப்பாட்டை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த பகுதியை நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே உள்ள சூழ்நிலையோடு கூட யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்வதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மார்க்கு நற்செய்தி நூல் ஆசிரியரும் அதைத்தான் எழுது கொண்டிருக்கிறார். அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஆக இங்கே அச்சம் மாத்திரமல்ல, அழுகையும் அங்கே கல்லறைக்கு வெளியே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. மரியாளின் அழுகை, மரியாளின் கண்ணீர். அந்த இடத்துல தான் நீங்கள் யோவான் நற்செய்தி நூலில் அந்த பகுதியானது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மரியாளை பொறுத்த வகையிலே அந்த மரியாளத்தில் தான் ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அந்த மரியாள் தான் அந்த அதிகாலையிலே அந்த நன்றி உணர்வோடு கூட கல்லறையை நோக்கி வந்தவள். இந்த கல்லறையிலே
இயேசுவை காணாமல் அழுது கொண்டிருக்கின்றாள். அப்பொழுதுதான் இயேசுவின் குரல் ஒலிக்கின்றது, மரியாளே. இயேசு அவளை நோக்கி, மரியாளே. ஒரு தோட்டக்காரரை போன்ற தோற்றம் அங்கே நிலவுகின்றது. யாரை தேடுகிறாய், ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர் இப்பொழுது அவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகின்றார், மரியாளே. அதிகாலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்த உடனே அந்த அழுகை மாற்றம் பெறுகின்றதை நாம் காண்கின்றோம். அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க வரலாற்றிலே வனாந்தரத்திலே ஆகார் தன்னுடைய குழந்தை தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது அழுது கொண்டிருந்தாள். அந்த ஆகாரின் கண்ணீர் அன்றைக்கு அந்த நேரத்தில் துடைக்கப்பட்டது. ஒரு புதிய வரலாறு, இஸ்மவேல் என்ற ஒரு புதிய வரலாறு அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டது. ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் மரியாளுடைய கன்னத்தில் வடிகின்ற கண்ணீரை கண்டு அவளை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இந்த அதிகாலை நேரத்தில் கண்ணீரோடு கூட நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் கடத்தி கொண்டிருப்போமே ஆனால், அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருப்போமே ஆனால், இந்த காலை நேரத்திலே நம்முடைய அழுகையை துடைக்கின்ற ஆண்டவராய், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயரிட்டதைப் போல நம்மை காண்கின்ற ஆண்டவராய் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கண்ணீர் துடைத்த ஆண்டவர் தான் ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர். இன்றைக்கும் இந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்து அல்லது அவளுடைய அழுகையை நிறுத்தி வைத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். ஏசாயா 25ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வாக்கியம் இப்படியாக சொல்லுகின்றது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எல்லாருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீர் துடைக்கப்படும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காய் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையை மனதிலே எண்ணி அழுது கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவேளை அது எந்த விதமான பாரமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, அழுகையை துடைக்கின்ற ஆண்டவர், அழுகையை மாற்றுகின்ற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இரட்சகராய் இன்றைக்கு நம்மோடு கூட எழுந்தருளி இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த அழுகையை துடைக்கின்ற ஆண்டவர் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கின்ற ஆண்டவர். மரணத்தை ஒரு வெற்றியின் சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவராய், நம்முடைய அழுகையை மாற்றுகின்றவராய் நம்மோடு கூட பயணிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு மாற்றுருவாக்கத்திற்கு நேரான பயணம். இந்த மாற்றுருவாக்கத்திலே நம்முடைய அச்சம் மாறுகின்றது, நம்முடைய அழுகை மாறுகின்றது. நம்முடைய அச்சத்தையும் அழுகையையும் மாற்றி அமைக்கின்ற ஆண்டவர் தான் உயிர்த்தெழுந்தவராய் நம்மோடு கூட இன்றைக்கு எழுந்தருளி இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மோடு கூட இருக்கின்ற போது நாம் எதற்கும் அச்சப்பட பயப்பட அவசியமில்லை. எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கலங்கி அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த அழுகையை மாற்றுகின்ற ஆண்டவர், இல்லது இந்த பயத்தை மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திற்குள் வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, பல நேரத்திலே நாம் இந்த பெண்கள் தேடி சென்றதை போல நம்பிக்கை இழந்து கல்லறையே நாம் நாடி செல்கின்றோம். கல்லறை என்பது ஒரு வெறுமை, கல்லறை என்பது ஒரு இல்லாமை, கல்லறை என்பது ஒரு முடிவின் சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் 3 முறை தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருக்கின்றார்.
3 பேரை உயிரோடு கூட எழுப்பி அதை நிறைவேற்றி காண்பித்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் நாம் நம்பிக்கையோடு கூட செயல்படுவோம் என்று சொன்னால் கல்லறையை தேடி செல்லுகின்றவர்களாய் அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடி செல்லுகின்றவர்களாய் நாம் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காலை நேரத்திலே கல்லறையை தேடின கூட்டமாக அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடின கூட்டமாக ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அந்த மாற்றம் நம்முடைய பயத்தை மாற்றுகின்ற மாற்றமாய், அந்த மாற்றம் நம்முடைய எல்லா விதமான கண்ணீரையும் கவலையும் மாற்றுகின்ற ஒரு மாற்றமாய் அமையும். அந்த மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், மாற்றுருவாக்கம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்வோம். அந்த சீஷர்கள் மாற்றுருவாக்கம் பெற்றது வரலாறு. யூதாஸ் காரியத்து நான்று கொண்டு செத்து போனான். ஆனால் பேதுரு மாற்றுருவாக்கம் செய்யப்பட்டார். ஓடிப்போன ஒவ்வொரு சீடனும் மாற்றுருவாக்கத்தின் அடிப்படையில் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆதி திருச்சபையின் வரலாற்றிலே இரத்த சாட்சிகளாய் அந்த சீடர்கள் மரித்ததன் மூலமாய், அந்த ஓடிப்போனவர்கள் மாற்றுருவாக்கம் பெற்றதன் மூலமாய் இன்றைக்கும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்களும் நானும் அங்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கும் நடைமுறையாகி கொண்டிருக்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவர் அன்றைக்கு மரியாளுடைய அச்சத்தை மாற்றினார், மரியாளுடைய அழுகையை மாற்றினார். என்னுடைய அச்சத்தையும் என்னுடைய அழுகையும் மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றல் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரமத்தின் மூலமாக நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரே, இன்றைக்கும் பல நேரத்திலே ஒரு இனம் புரியாத பயம் எங்களை ஆட்கொள்ளுகின்றதை உணர்கிறோம். அந்த பயத்திற்கு நாங்கள் இன்றைக்கு அடிமையாகி போயிருக்கிறோம் சுவாமி. பல நேரத்திலே எங்களையும் அறியாமல் நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு காரணத்திற்காய், ஏதோ ஒரு அழுத்தம் எங்களை அழுத்தி கொண்டிருப்பதற்காய் அழுது கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய பயத்தை மாற்றுகின்றவராய், எங்களுடைய அழுகையை மாற்றுகின்றவராய் இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை உணர்ந்தவர்களாய், நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆண்டவர் எங்களை வழிநடத்துவீராக. இன்றைக்கு இந்த சாக்கிரமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது எங்களுடைய அழுகை மாறட்டும், எங்களுடைய அச்சம் மாறட்டும். ஒரு புதிய வரலாறு படைக்கின்றவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் அருள் தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்தின் பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தேவனில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்பட்டவர், பிதாவுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரிசுத்தாவினாலே கன்னிகையாக அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கமாக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரின் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க மகிமையோடு கொண்டு வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனுக்கு புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாக விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு முறை ஞானஸ்நானம் அடைகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் தயவு செய்து அமருங்கள்.
நம்பிக்கையின் கொடியேற்றுவோம். அல்லே அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லே அல்லேலூயா. வாழ்வில் நம்பிக்கையின் கொடியேற்றுவோம். அல்லே அல்லேலூயா. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு உயிர்த்து விட்டார். அல்லே அல்லேலூயா. வாழ்வில் நம்பிக்கை கொடியேற்றுவோம். அல்லே அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். துன்பம் வந்தாலும் தோல்வி என்றாலும் எல்லாம் கடந்து போகும். துன்பம் வந்தாலும் தோல்வி என்றாலும் எல்லாம் கடந்து போகும். எங்கள் ஆண்டவர் உயிர்த்தார் எங்கும் பரமட்ட நம்பிக்கை ஒளி. பறிப்போம் வெற்றியின் கனி. தட தட தடவென பூமியை அதிர எழு எழு என சுட இயேசுவே உயிர்த்தார். தடையென வருபவை அகற்றிடுமே. அலையென வருபவர் ஆற்றலாலே. தட தட தடவென பூமியை அதிர எழு எழு என சுட இயேசுவே உயிர்த்தார். தடையென வருபவை அகற்றிடுமே. அலையென வருபவர் ஆற்றலாலே. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லே அல்லேலூயா. வாழ்வில் நம்பிக்கை கொடியேற்றுவோம். அல்லே அல்லேலூயா. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு உயிர்த்து விட்டார். மதவெறி என்றாலும் இனவெறி என்றாலும் சிலுவையில் மறைந்து விடும். மதவெறி என்றாலும் இனவெறி என்றாலும் சிலுவையில் மறைந்து விடும். கல்வாரி அன்பால் பகையை வென்ற இயேசுவின் ஒளி பிறக்கும். அமைதியின் வழி கிடைக்கும். தட தட தடவென பூமியை அறிய எழு எழு என சுட இயேசுவே உயிர்த்தார். தடையென வருபவை அகற்றிடுமே. அலையென வருபவர் ஆற்றலாலே. தட தட தடவென பூமியை அறிய எழு எழு என சுட இயேசுவே உயிர்த்தார். தடையென வருபவை அகற்றிடுமே. அலையென வருபவர் ஆற்றலாலே. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லே அல்லேலூயா. வாழ்வில் நம்பிக்கை கொடியேற்றுவோம். அல்லே அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லே அல்லேலூயா. வாழ்வில் நம்பிக்கை கொடியேற்றுவோம். அல்லே அல்லேலூயா. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு உயிர்த்து விட்டார். உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய சிறப்பு பாடலை இப்பொழுது பாடுவார்கள்.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஓம் அநாதி தந்தார் ஓம் அநாதி தந்தார் வந்தாயிரம் உயிர்த்தெழுந்தாரே உன்னதமே ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா வெற்றி கொண்டார் பறித்து கொடுமே காலத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு முடித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா சாவின் கூடொடிந்து மடிந்து தடுப்பு சுவரிலிருந்து விழுந்து தீபனை விழுந்து தேவாலய தீரை கிழிந்து ஒளிந்தது ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாடி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா 388வது கீர்த்தனை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாளகணங்கள் ஓடிடவே, வேதாளகணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, முருகி பாடிடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாதர் தூதரை கண்டக மகிழ்ந்தார், மாதர் தூதரை கண்டக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை.
யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம். பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். கீர்த்தனையிலே 67வது கீர்த்தனை ஆமேன் அல்லேலுயா என்று தொடங்கும் கீர்த்தனை. அதைத் தொடர்ந்து 388வது கீர்த்தனை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற கீர்த்தனை. இந்த கீர்த்தனை பாடல்களை நம்முடைய காணிக்கைகள் ஏறெடுப்போம். பருத்தில் இருந்து வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில லோக சமாதானத்துக்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகள் நல்வாழ்வுக்காகவும் அவைகள் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நம்மளுடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்ற நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிட நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் அதிகார அமைப்பு எல்லோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரணதருவாய் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்னியாக இருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்த காலத்திலிருந்து நம்மளுடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தோடைய மகத்துவங்கள் காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திர நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளும் எங்கள் கூட்டாற்று நிமித்தம் கேட்க தெரியாதவைகளும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அருளை தருளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில்
பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ. பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனே ஜீவப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் சகோதரி கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு வாக்குப்பட்டிருக்கிறீர். அளவிட பிரார்த்தனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாம் செய்த ஆத்மீய ஆராதனை. நாங்கள் அறியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சமயத்தில் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனோதாரணை மர்மமணிகளுக்காக புரியும். கடைசி நாங்கள் முதிர்நித்திய ராஜ்யத்தின் ஆனந்த அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலும் கீழ்ப்படிந்த நன்மை திருப்பி செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்னென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 261வது பாமாலை எல்லாருக்கும் ஆவுன்னதர் கர்த்தாதி கர்த்தரை என்று தொடங்கும் பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் மகோன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க வாழ்க
ஜெயித்தடைந்தி வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற படி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தில் செங்கோ செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களுடன் பயணிக்கின்ற அன்பு நிறைந்த கர்த்தாவே, காலையிலே உம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் தரிசித்திருக்கின்றோம், சாக்கிரமத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்திற்குள் நாங்கள் செல்லுகின்ற போது நாங்கள் சந்திக்கின்ற பயம், நாங்கள் சந்திக்கின்ற கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற வல்லமை உம்முடைய உயிர்த்தெழுதலில் உண்டு என்கின்ற பலத்தோடு இந்த உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் அருள் தாரும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிற ஆண்டவர், உயிருற்று எழுந்தவராய் எங்களோடு உடன் பயணிக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையிலே எங்களுடைய விசுவாச பற்றுறுதி வாழ்க்கையை தொடர்வதற்கு ஆண்டவர் பலன் தந்து வழிநடத்தும். மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.